தேவனுக்கே மகிமை உண்டாக. ஜீவ வார்த்தையில் வேரூன்றுவோம். இயேசுவை சுமந்த பெண்கள் என்ற தலைப்பில் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்ப்போம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. வேதாகமத்தில் இருந்து மரியாள் என்ற பெயர் கொண்ட 3 பெண்களை குறித்து நாம் இன்று பார்க்கலாம். இவர்கள் 3 பேருமே இயேசு கிறிஸ்துவை சுமந்தவர்கள். பிசிக்கலி, மென்டலி அண்ட் ஸ்பிரிச்சுவலி சுமந்தவர்கள். முதலாவது மரியாள் இயேசு கிறிஸ்துவின் தாயார். இந்த மரியாள் பரிசுத்த ஆவியினாலே கற்பம் தரிக்கப்பட்டு இயேசுவை உடல் ரீதியாக சுமந்தவர். இவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. அவற்றுள் சிலவற்றை மாத்திரம் சுருக்கமாக நாம் பார்க்கலாம். இதோ, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும், நான் உமது அடிமை என்று சொல்லி தன்னை முழுவதுமாக தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து சரணடைந்தவர். இவ்வாறு முழுவதுமாக தேவனுடைய சித்தத்திற்கு சுயத்தை அழித்து நாம் ஒப்பு கொடுப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு காரியமாகும். இதற்கு பிளைண்ட் ஒபீடியன்ஸும் ஆழமான விசுவாசமும் தேவனிடத்தில் இருந்தால் மாத்திரமே இவற்றை செய்ய முடியும். இவ்வாறு செய்யும் பொழுதுதான் தாழ்மையை தரித்து கொள்ள முடியும். இவை அனைத்தும் தான் இந்த மரியாளுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய மன வலிமையை கொடுத்தது. இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவை தன் மனதிலே சுமந்த மகதலேனா மரியாளை குறித்து பார்ப்போம். இந்த மரியாள் அன்கண்டிஷனல் லவ்வுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பவர். இயேசு கிறிஸ்து இந்த மரியாளை சந்தித்ததில் இருந்து இவளுடைய பழைய பாவ வாழ்க்கை முற்றிலுமாக மாறி ஒரு புதிய அன்பின் வாழ்க்கை துவங்கினது. இதற்கு காரணம் அவளுடைய நன்றி உள்ள இருதயம்தான். இயேசு கிறிஸ்துவின் ஒவ்வொரு அசைவிலும் வெளிப்பட்ட தேவனுடைய குணத்தை இந்த மரியாள் மிகவும் ரசித்து அவற்றினால் ஈர்க்கப்பட்டவள். இயேசு கிறிஸ்துவினால் தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட நன்மைகளை நினைத்து மிகுந்த நன்றியோடு இருந்தவள். இந்த மரியாள் இயேசு கிறிஸ்துவின் மீது ஆழமான அன்பு செய்ததனால் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய ஆத்துமாவிலே சுமந்தவள். எனவேதான் அதிகாலை இருட்டோடே எழுந்து அவரை கல்லறை தோட்டத்தில் போய் தேடினதின் காரணம் இவளுக்கு முதல் தரிசனம் கிடைத்தது. இவள் ஒரு புதிய அன்பின் வாழ்க்கைக்கான துவக்கமாக இருக்கின்றாள். மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் அமர்ந்து நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மரியாள். இவளிடம் காணப்பட்டது தேவனுடைய ஜீவ வார்த்தைகளின் மேல் உள்ள ஆழமான தாகம். ஆதியிலே இருந்த வார்த்தை தான் நல்ல பங்கு என்று தெரிந்து கொண்டதால் தன்னுடைய ஆவியிலே இயேசு கிறிஸ்துவை சுமந்தவள் இந்த மரியாள். இந்த மரியாள் இயேசு கிறிஸ்துவை போதகராக மாத்திரமே பார்த்தவள். லாசருவின் உயிர்த்தெழுதலில் இருந்து இவர் எவ்வளவு சர்வ வல்லமை உள்ளவர் என்பதையும் புரிந்து கொண்டாள். இவள் ஒரு புதிய வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டதால் இவள் ஒரு புதிய வெளிச்சத்தின் துவக்கமாக இருக்கின்றாள். இந்த 3 மரியாளிடமும் காணப்பட்ட நற்குணங்களாகிய தாழ்மை, கீழ்ப்படிதல், விசுவாசம், அர்ப்பணிப்பு, ஜெப ஜீவியம், நன்றி உள்ள இருதயம், ஆழமான அன்பு, ஜீவ வார்த்தைகளின் மேல் தாகம், தேவனுடைய குணங்களை ரசித்து பார்த்து அன்பில் வளருவது, இவை எல்லாவற்றையும் நாமும் நம்முடைய அனுதின அனுபவமாக்கி கொள்ளும் பொழுது நம்முடைய விளையும் முத்துக்களை பார்க்கிலும் மிகவும் உயர்ந்ததாக இருக்கும். நாம் வாழுகின்ற வீட்டையும் சபையையும் சமுதாயத்தையும் கட்டி எழுப்ப முடியும். நாமும் குணசாலியாய் வாழ்வதற்கு கிறிஸ்து இயேசுவை சுமக்க முழுவதுமாக அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவை உடையவர்கள் என்ற அடையாளத்தை வெளியே காட்டி வாழ கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென்.